கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற ஒரு வார்த்தை லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ஆம், இன்றைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார். ஒருவேளை நீங்க வெளியே தெரியாம இருந்தாலும் மனதுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிறதை தேவன் இன்றைக்கு பார்க்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறபடியினால் இன்றைக்கு உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து அவர் சொல்லுகிற வார்த்தை அழாதே என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீங்க வெளியில சிரித்து கொண்டிருக்கலாம், வெளியில உங்க நிலைமை யாரும் அறியாத ஒரு நிலைமையில நீங்க இருக்கலாம், வெளியில எல்லாருக்கும் நீங்க நல்லா இருக்கிறத போல தெரியலாம். ஆனா மனதுக்குள்ளே அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை உங்கள் தகப்பன் அறிந்திருக்கிறார். அவர் மனதுருக்கத்தின் தேவனாதன் ஆனபடியால் இன்றைக்கு உங்களை பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். நாயினூர் விதவியினுடைய ஒரே மகன் மரித்து போன நிலைமையில அவனுடைய பாடையை சுமந்து கொண்டு வரும்போது தேவன் இந்த வார்த்தையை அந்த தாயினிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அழாதே என்று சொல்லுகிறவர் அழாதேன்னு சொன்ன பிறகு மனிதர்கள் நம்ம இப்படித்தான் ஆற்றி தேற்றுவார்கள். அழாதீங்க, சோர்ந்து போகாதீங்கன்னெலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களால அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு அழாதே என்று சொன்னவர் அவருடைய அழுகையை போக்கக்கூடிய செயலையும் செய்யக்கூடிய வல்லமை நிறைந்தவர் என்பதை இந்த சூழ்நிலையில நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஆம், அழாதே என்று சொன்னவர் அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்து அவள் அழாமல் இருக்க என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தது மாத்திரமல்ல, அதை செய்யவும் தான் வல்லமை கொண்டிருந்தபடியினால அந்த வாலிபனை அவர் உயிரோடு எழுப்பி அந்த தாயினுடைய கண்ணீரை அவர் துடைத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கும் அழாதே என்று உங்களுக்கு சொல்லுகிற உங்களுடைய தகப்பன் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய வல்லமையும் அவர் கொண்டிருக்கிறபடியினாலே இன்றைக்கு எந்தெந்த காரியங்களை குறித்தெல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல அவர் இறங்கி செயல்பட்டு உங்களுக்காக உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மேலும் எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆம், இன்றைக்கு இதே வார்த்தையின் மூலம் மறுபடியும் உங்களோடு கூட இடைப்படுகிற நீங்க அழக்கூடாதுங்கிறது தான் நம்ம தகப்பனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏன்னா நீங்க செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நன்மையான கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயம் உங்கள் அழுகைக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. இன்றைக்கு இனிமேல் நீங்கள் அழ வேண்டாம் என்று சொல்லி உங்கள் தகப்பன் உங்களோடு பேசுகிறபடியினால அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளியையும் இன்றைக்கு தேவன் வைக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நீர் வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர் அப்பா. இன்றைக்கு நீங்க எங்க ஒவ்வொருவரையும் பார்த்து அழாதே என்று சொல்லி அப்பா எங்களை நீர் தேற்றுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு எழுப்பி அந்த தாயினுடைய கண்ணீரை துடைத்தவர் இன்றைக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எந்த காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறார்களோ அப்பா அவர்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அந்த காரியங்களிலே ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய கிரியைக்கும் நீர் பலன் உண்டு என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறீர். அதனால் இன்றைக்கு அழ வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் எங்களுக்கு வாக்கு கொடுக்கிறபடியினால அப்பா எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுக்கிறபடியினால இந்த நாள்ல அப்பா நீர் எங்கள் கண்ணீரை துடைத்து எங்களை ஆனந்த தைல அபிஷேகத்தினால் எங்களை நீர் நிரப்புகிற அந்த தயவுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.